ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் ஃபோனில் தெரியுதா லைவ் வால்பேப்பர். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் வால்பேப்பருங்க. இது மாதிரி உங்கள் ஃபோன்லேயே எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே வந்து பின்னாடி வந்து லைவ் வால்பேப்பர் அப்படியே தெரியும். இது மாதிரி எப்படி உங்கள் ஃபோன்லேயே செட் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இமீடியட் ஆகும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார் இருக்குல்ல, சர்ச் பாரில் டிரான்ஸ்பரண்ட் ப்ரோ லைவ் வால்பேப்பர்னு இருக்குல்ல, அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டபுள்யூன்னு போட்டு சிம்பிள் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ப்ரோ லைவ் வால்பேப்பர் கோகான் இருக்கும். கோகான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா லோடாகி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இது மாதிரி தான் காமிக்கும். எப்படி யூஸ் பண்ணுறங்கிறதையும் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோக்குள்ளார போயிடும். இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து வெல்கம்னு போட்டு காமிச்சிருக்கோம். கீழே வந்து செட் டிரான்ஸ்பரண்ட் வால்பேப்பர் இருக்குல்ல, அது இருக்கும். இப்போ வந்து செட் டிரான்ஸ்பரண்ட் வால்பேப்பர் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். கீழே அப்ளை தெரியுதா, அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் எங்கே நீங்கள் மூவ் ஆன் பண்ணினாலுமே அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கனால பேக் கேமரா காமிக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வேணும்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்லேயே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்விட்ச் கேமராஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸ்விட்ச் கேமராஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா வேணும்னா ஃப்ரண்ட் கேமரா கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி பிக்சர் சைஸு, ஃப்ளாஷ் மோடு, ஃபோக்கஸு, ஒயிட் பேலன்ஸு, பிரைட்னஸ் எல்லாமே இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு செட் டிரான்ஸ்பரண்ட் லைவ் வால்பேப்பர் கொடுத்துட்டு அப்ளைன்னு மட்டும் கொடுத்துருங்க. அப்ளை ஹோம் ஸ்க்ரீனாக லாக் ஸ்க்ரீனாக கேட்கும். ரெண்டுலேயுமே வேணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லை ஹோம் ஸ்க்ரீன் பண்ணி. எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சேன். அதனால் ஹோம் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ வேறு எதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டூல்ஸு லைவ் வால்பேப்பர் உங்களுக்கு செட் ஆயிரும். இப்படி தான் இந்த வால்பேப்பர் செட் பண்ணுறது. இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video guys. Bye.